ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி ஃபுட்ஸ். இன்றைக்கி முட்டையை வச்சு ஒரு சூப்பரான குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முட்டை குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் 4 தக்காளி எடுத்துருக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துடலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாய், 2 துண்டு இஞ்சி, 7-8 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். இனி கடாய் சூடானதுக்கப்புறம் இதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கிறேன். எண்ணெய் எதாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து இதை பொரிய விட்டுறலாம். இது பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்துருக்கிறேன். அதை சேர்த்து வதக்கிடலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கலர் மாறுற அளவுக்கு வதக்கிக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்க அதுக்காக. இப்போது வெங்காயம் நல்லா கலர் மாறி வதங்கிருச்சு. இனி இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கூடவே அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிற தண்ணியும் சேர்த்துட்டு இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதங்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்ததுனால பார்த்துட்டு அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது இந்த மசாலாவில் பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுறலாம். வதக்கினதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வெங்காயம் வதக்கிறப்போ கொஞ்சம் சேர்த்துருப்போம், பார்த்துட்டு அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். இதை தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதிச்சிருச்சு. அந்த பச்சை வாசனை போக வதங்கிருச்சு. இனி இதில் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் 4 முட்டை எடுத்துருக்கிறேன். அதை உடச்சி ஊற்றும்போது கொஞ்சம் தள்ளி தள்ளி ஊற்றுங்க. இந்த மாதிரி 4 பக்கமும் ஊற்றி விட்டுறலாம். உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் முட்டையை கலக்கி விடக்கூடாது, அப்படியே விட்டுறணும் ஒரு 5 நிமிஷம் வேகிறதுக்காக. இப்போது இதை தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் சிம்மிலேயே வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த வெள்ளை முட்டை மட்டும் நல்லா வெளியில் தெரியுது. நல்லா வெந்திருக்குது ஒரு சைடு. இனி இதையும் திருப்பி போட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் சிம்மிலேயே வச்சு வேக வச்சுக்கலாம். நம்ம எப்போவுமே முட்டையை வேக வச்சு குழம்புல சேர்த்து செய்வோம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. குழம்பு சப்பாத்தி, சாதம் ரெண்டுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். திருப்பி போட்டதுக்கப்புறம் 5 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இனி மல்லித்தலை தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த முட்டையை உடச்சி ஊற்றிய குழம்ப நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.